கானா பாடகரா இன்னைக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த டிராவல் எங்க இருந்து தொடங்குச்சு? அதான் நம்ம வீடு புளியாந்தோப்பு. நான் புளியாந்தோப்பு தான் எனக்கு. நமக்கு தெரியும் புளியாந்தோப்புனாலே பிரியாணி வாசனை, கானா வாசனை இதுதான் இருக்கும் ஃபுல்லாக. அந்த மண் வாசமே அப்படி தான் இருக்கும். இப்போ கிராமியத்து இப்போ நீங்கள் தென் பக்கம் போனீங்கன்னா, தென் தமிழகத்துக்கு போனீங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக கிராமிய பாடல் அந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் சென்னை வந்தாலே கானா தான். நமக்கான ஒரு பெரிய கலை வந்து ஒரு கானா இருக்கும். அதில் பாக்ஸிங்கு, கராத்தே அதெல்லாம் இருக்கும். ஆனால் பாட்டு தான் உங்களை எங்கே பார்த்தாலும் கேட்கும். அப்படி நாங்கள் இங்கே படிக்கும் குழந்தையிலேருந்தே அது கேட்டு பெரிய பெரிய பாடகர்லாம் இருக்காங்க. தந்தை பழனி, சிந்தி ரேவி அப்பா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பாடல்லாம் கேட்டு அப்படியே நானும் பாட ஆரம்பிச்சேன். எந்த பாட்டை கேட்டு நம்ம கானா பாடகராக மாறணும்னு டேர்ன் ஆனீங்க லைஃப்பில்? எந்த பாட்டு அது உங்களை டேர்ன் பண்ண பாட்டு? நிறைய பாடு எனக்கு பர்டிகுலராக வந்து தந்தை புண்ணியர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இறந்துட்டார் சமீப காலத்தில். அவர் பாடலாம் நிறைய கேட்பாப்போம். சின்ன பொண்ணு கேளம்மா, காதல் செய்த கோலம்மா, உள்ளம் வந்து பாடுகிறேன் உன் நினைவால் நானம்மா. அது பாடுறோம். உங்களுக்குள்ள அந்த சாங்கெல்லாம் கேட்டு நம்மளும் கானா பாடகராக மாறோம், நம்மளும் பாடுறோம், ஏரியாவே திரும்பி பார்க்க வைக்கிறோம், ஏரியாவில் கெத்து காட்டுறோம் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட்டுக்கு வரீங்க. வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பீங்களா வெளியில்? ஆமாம். அது என்ன பாட்டு? நான் ஃபஸ்ட்டு பாடின வந்து ஒரு பாடல் வந்து நம்ம தம்பி ஒருத்தருக்காரு கானா தினேஷ். அவர் தான் வந்து எனக்கு கானாவில் வந்து இன்ட்ரோ பண்ணார். அப்போ சபை சாலமன் ஒருத்தர் மியூசிக் போடுவார் அண்ணன். அவர் 2 பேர் தான் நம்ம கானாவுக்கு வரத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ வந்து அவரோட பாட்டில் தினேஷ் ஒரு பாட்டு கேட்பேன். போன மாதம் நான் சம்பளம் வாங்கினேன், மோனிஷா பொண்ணுக்கு கம்பளம் வாங்கின பாட்டு ஒன்று வரும். நல்லா ஃபேமஸான பாட்டு. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிஷா, காதலிச்ச சீரிஸா, விட்டுட்டாலே கேர்லெஸ்ஸா, பாரிஸ் மோனியில் பேக்கரி கடையில் வாங்கி தந்த ஸ்வீட்டு, கேக்கு வாங்கின்னு பார்சலில் கட்டிட்டு வச்சுட்டாலே விட்டு, காரியம் முடிஞ்சத காலையும் வாரிட்டு காணது சொல்லுவோம். நல்லா இருக்கு. அந்த பாட்டு தான். எப்படி மிஸ் பண்றீங்க? சூப்பரா இருக்கு பாட்டு. எனக்கு நான் ரொம்ப ஆச்சு. அதை கேட்டு தான் அவர் சகோதரர் அவர் தினேஷுக்கு பாட்டை கேட்டு அப்படியே அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, அண்ணன் தம்பி மாதிரி பழகி அவர் என்ன இந்த மாதிரி நீங்கள் நல்லா பாட்டு எழுதுறீங்க, நீங்கள் என்கரேஜ் பண்ணி என்னை எழுத வச்சு அவர் பாடி அப்படி நிறைய. நீங்கள் பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி கமிட் ஆகிட்டீங்க. பாட்டு பாடினோன்னே உங்கள் பாட்டெல்லாம் பார்த்துட்டு உங்களால் என்ன சொன்னாங்க? நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, என்கரேஜ் பண்ணுவோம். நல்லா இவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணாங்க. இல்லை நல்லா பண்ணுறீங்க, ஓவராக பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக பண்ணிங்க.